லெக் பீஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குண்ணா. நல்லா காமெடியாக ஒர்க் அவுட்டாக இருக்குது படம். ஃபேமிலியாக வந்து ஜாலியாக பார்க்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமாக ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நம்ம கொடுத்த காசுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சாங் வந்து அட்டகாசமாக கமர்ஷியலாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஸ்டூடெண்ட்டுக்கு கமர்ஷியலாக என்னவோ அது கொடுத்துருக்காங்க. சோஷியல் மெசேஜும் சொல்லியிருக்காங்க. தனியாக போகிற லவ்வர்ஸ் வந்து சேஃப்டியாக இருந்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜும் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும். ஆமாம். காமெடி வந்து பக்காவாக கனெக்ட் ஆகிருக்கு. அவ்வளோ ஆர்டிஸ்ட் போட்டிருக்காங்க. ஃபேமிலியாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி டைரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுதான் முக்கியமான கனெக்ஷனாக அதை நீங்கள் படம் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கணும். தேங்க்ஸ். சாங் சூப்பராக இருக்குது. அனிருத் பண்ண சாங் அட்டகாசமாக இருக்குது. போர் அடிக்காமல் 2 ஹவர்ஸ் நல்லாவே ஜாலியாக பார்க்கலாம். ஃபேமிலி வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் நல்லா தாறுமாறாக என்ஜாய் பண்ணலாம். நல்லாவே இருக்குது. கனெக்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஃபன் கேரண்டியாக இருக்கும். நீங்கள் எதையும் யோசிக்க தேவையில்ல. ஒரு சாட்டர்டே சண்டேக்கு வந்து எப்படி ஃப்ரீயாக வந்து 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஃபன் கேரண்டி வந்து பார்த்து எங்கள் மூவிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆமாம் ப்ரோ, எல்லா காமெடி ஒர்க் அவுட்டாக இருக்கும் ப்ரோ. நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும். ஃபன் கேரண்டியாக இருக்கும். இல்லை இங்கே போர் அடிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே அந்த டைமில் கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுவாங்க. அதான் ப்ரோ, அதுதான் படமே. நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம்ல, அது இருக்காது. இதுக்கு ஏன்டா இதுக்கு வச்சாங்கன்ற மாதிரி இருக்கும் படம். எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இருக்கும் ப்ரோ. 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும் எல்லாத்துக்கும். பெருசாக இது இல்லை ப்ரோ, ஃபுல்லாக காமெடியாக தான் கதை. காமெடி வச்சே தான் கதை. பெருசாக மெசேஜ் இல்லை ப்ரோ, காமெடியாக இருக்கும் படம். காமெடியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். மியூசிக் அனிருத் சார் பாடியிருக்காரு, டிஆர் பாடியிருக்காரு, அவர் பாடியிருக்காரு. ரெண்டுமே நல்லா தான் போயிருக்கும் ப்ரோ. எல்லாத்துக்குமே நல்லா ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது ப்ரோ. எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 காமெடி இருக்குது. நீங்கள் பாருங்களேன், நம்ம சொல்லக்கூடாதுல்ல அதில். எனக்கு ப்ரோ எல்லாமே பார்க்கலாம். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். யங்ஸ்டர் பார்க்கலாம், ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். எனக்கு ப்ரோ நான் சொல்லக்கூடாது, ஆடியன்ஸாக சொல்லணும். ஹீரோயின்லாம் யாரும் இல்லை ப்ரோ, எல்லாமே அந்த 4 பேர் தான். பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக ஜென்ஸ் காமெடியாக தான் போகும். அடல்ட் அந்த மாதிரி வல்கராலாம் எதுவும் இருக்காது. ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ. படம் உண்மையிலேயே நல்லா தான் சார் இருக்குது. எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். நம்ம முகம் சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபுல்லாகவே ஃபன்னாக தான் போகுது. யோகி பாபு சார் இருக்கட்டும், இல்லை மற்ற கோ ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே சிறப்பாக அவங்களோட பங்கை கொடுத்துருக்காங்க. அது போக வந்து நம்ம டைரக்டர் சார், நம்பி படம் போட்ட ப்ரொடியூசர், இவங்க எல்லாருமே தன்னோட க்ரியேட்டிவிட்டியை நல்ல பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக அதில் வந்து லெக் பீஸ் அப்படிங்கிறது வந்து அது அவங்களோட தனிப்பட்ட இது, ஓகேங்களா. அந்தளவுக்கு ஒரு ஆடியன்ஸாக நான் என்ன சொல்கிறேன்னா, படத்தில் வந்து நிறைய சீக்வன்சஸ் வந்து இந்த கிளப்பு இந்த மாதிரிலாம் வருது. அதில் வந்து சைடிஷாக நம்ம யூஸ் பண்ணது நான்வெஜ்ஜில் வந்து மெயினாக நம்ம கேட்குறது வந்து லெக் பீஸ் தான் இல்லையா. அது ஒரு இதாக அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஒரு ஃபன்னாகவும் வச்சுருக்கலாம். பட் என்ன கண்ணோட்டம்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு ஆடியன்ஸாக என்ன இப்படி கேட்குறீங்க, அவர் காமெடி அவரோட தனித்துவத்தை வந்து அவர் எல்லா படத்துலையும் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அந்த மாதிரி எல்லாமே அவர் எது பண்ணாலும் அதில் ஒரு டார்க் காமெடி இருக்கும். ஸோ அந்த வகையில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அது போக வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் வந்து டைரக்டர் சார் மூலிமா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக ஒரு சின்ன கேரக்டருக்கு பேச வாய்ப்பு கிடைச்சிது. அது நந்தகோபாலகிருஷ்ணன், அவர் என்னோட நண்பர், அவர் மூலிமா கிடைச்சது. நான் டப்பிங் யூனியனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனிருத் சார் பாடியிருக்காரு. ஸோ மியூசிக்கெல்லாம் நல்லபடியாக வந்திருக்கு. வேறு யாருக்கு யோகி பாபு சார் வேறு யார் காமெடி நல்லா? ஓவராலாக படம் ஃபுல்லாகவே ஃபன்னு தான். ஸோ இன்னார் தான் காமெடி பண்ணாங்கன்ட்டு இல்லை, ஃபுல்லாகவே ஃபன்னாக இருக்குது. எல்லாருமே நல்லபடியாக. நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மக்கள் இதை எதிர்பார்த்துருவாங்க, காமெடியாக எதிர்பார்த்துருவாங்க. நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல ஒரு காமெடி படம்னு நான் சொல்லுவேன். இதில் ஒரு சின்ன மெசேஜும் இருக்குது. நம்ம காமெடி படத்தையும் தானே ஒரு சின்ன மெசேஜ் என்னென்னா, இப்போ யாராச்சும் அன்னோன் பர்சன் வந்து நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா, நம்ம அவங்கக்கிட்ட எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல போய்ட்டு நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணால் நமக்கே ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறது ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்டோட சார் சொல்லியிருக்காரு. ஷுவர். பட் என்னென்னா, நம்ம இப்படி குடும்பத்தோடு வந்து ஆதரிக்கும் போது தான் அடுத்து இன்னும் நல்ல படைப்பாக அவர் கொடுக்க முடியும். அவருக்கு ஒரு நல்ல நம்பிக்கை, நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல படைப்பு கிடைக்கும். தேங்க்யூ. கம்ப்ளீட்டாகவே எப்படி சொல்கிறதுனா, அந்த பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் லேக் மாதிரி தெரியலாம். பட் ஃபுல்லாகவே டார்க் காமெடிஸ் இருக்குது. காமெடியெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு.